ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம். பொதுவாக புளிக்குழம்பு அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராசஸிங் தான், இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு சின்ன கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 4ஆக கட் பண்ணி கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயில் சிலதெல்லாம் புழு இருக்கும், அதை பார்த்து நம்ம கட் பண்ணும்போது செக் பண்ணி போட்டுக்கணும். அப்படி புழு இருக்கிற காயில் நம்ம இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லதாக இருக்கிற பீசஸ் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். முழுசாக தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் முழு பீசஸும் போட்டிருக்கேன், கட் பண்ண பீஸும் போட்டுக்கிட்டேன். ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நம்மளோட ரெசிப்பியே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும் சம்டைம்ஸ். அதனால் நான் எல்லா பீசஸுமே போட்டுக்கிட்டு எண்ணெயில் பெரட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், 90% அளவுக்கு நம்மளோட கத்திரிக்காய் வதங்கி வந்தாச்சு. நான் இறக்கி இதை தனியாக வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் திருவி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாமே பச்சையாக இந்த மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நாம் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம். வேறு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ரெண்டும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு உரித்து முழுசாக சேர்த்துக்கிறேன். ஒரு 15 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டோம்னா நல்லா அழகாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவும் வெங்காயமும் எல்லாம் ஒன்றா பெரட்டி கொதி விடலாம். மசாலா கெட்டியாக இருக்கிறதுனால உடனே கொதிக்க ஆரம்பிக்கும். அது பச்சை வாசனை போகிறதுக்காகவும் மசாலா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நம்ம ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சோம்னா கொதி பச்சை வாசனைலாம் போயிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்தாச்சு, பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி ஆல்ரெடி வச்சுருந்தேன், அந்த கரைசலும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்து நான் இப்போ தான் உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடலாம். கொதி வந்ததும் நாம் முன்ன எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம மெதுவாக தான் கிளறி விடணும், இல்லைனா உடஞ்சி பீசஸ் எல்லாம் ரொம்ப ஃபைனாக ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக கிண்டி விடணும். புளிக்குழம்புக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு பொடி நாங்கள் எப்போயுமே யூஸ் பண்ணுவோம். அந்த பொடியோட மெஷர்மெண்ட்டோட ஒரு வீடியோ நான் போட்டு விடுறேன். இப்போ நான் அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீரகம், வெந்தயம், கடுகு, பெருங்காயம் ட்ரையாக வறுத்து அதில் 1 ஸ்பூன்,
அதே போல் இன்னொரு பொடி, அது வீட்டு மசாலா. ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த பொடியோட விளக்கத்துக்கு வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த 2 பொடியும் சேர்த்து ஒரு கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததும் உப்பு புளி காரத்தோட பேலன்ஸ் ஆகிறதுக்காக 2 சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பக்காவாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.